மக்கள் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டாக்டர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு புதுசாக இல்லை, ஏன்னா வந்துட்டு போர்ட்டல் ரிச் சீரிஸ் வந்துட்டு அடுத்த கண்டினியூ பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இது டே 4. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதோட நாங்கள் முடிச்சிருப்போம் நம்ம வீட்டில் இருக்க மாதிரி. இப்போ நான் எங்கே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த நெதர் போர்ட்டல் இருக்குல்ல, நம்ம முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நெதர் போர்ட்டல் அந்த இடத்துக்கு போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே ஒரு 2 பிளாக் கிடச்சிச்சு, டைமண்ட் பிளாக்கு கோல்டு பிளாக் கிடச்சிச்சு. அந்த கோல்டு பிளாக் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் தெரியாமல் ஸ்டோன் வச்சு எடுத்தங்காட்டி எனக்கு அது கிடைக்கல. ஸோ ஒன்று வந்துட்டு வேஸ்ட்டாக போச்சு, இன்னொன்று தான் எனக்கு வந்து கிடச்சிச்சு. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 9 ஐக்னட் கிடச்சிச்சு, அந்த கோல்டு ஐக்னட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த 9 ஐக்னட்டையும் எடுத்துகிட்டு நான் உடனே உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு நம்ம அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு ஸோ வணக்கம் மக்களே, நான் தான் டாக்டரோட தம்பி. இந்த வீடியோலையும் நான் வருவேன், மீதி எல்லா வீடியோலையும் நான் வருவேன். ஓகே மக்களே, சொல்கிறேன் ஏதாவது போயிட்டு ஒரு வீடு எடுத்துக்கும். வீடு தானே வச்சுருக்கேன் ஆல்ரெடி. வீடு இல்லை, செஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கும். அதுக்கு முன்னாடி வெளில போட்டுரும், தேவையில்லாதெல்லாம் வெளில போட்டுரும். தேவைப்படும். மாட்டிட்டோன்னா ஸோ சிக்கன் இருக்குது, இதெல்லாம் ஓகே. இது தேவைப்படாது. இங்கிட்ட வச்சுட்டு இது எங்கிட்ட வச்சுருவோம். எங்கிட்ட வைக்கிறது ஓகே மக்களே, இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ அப்படியே நம்ம இந்த வழியாக போகும்போது அது அப்படியே எடுத்துகிட்டு ஓகே. இதை பற்றி நம்ம போட்டாச்சு. போன வழியில் நான் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட, எப்படி ப்ரோ எப்படி வந்துட்டு அந்த டார்ச் வந்துட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வைக்க முடியும்னு கேட்டிருந்தேன். வந்துட்டு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்கன்னா அது ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரியல. ஸோ திரும்ப வந்துட்டு நல்லா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் யூடியூப்லேயே சர்ச் பண்ணேன், அது எனக்கு இந்த ஏபிகே மொபைல் மோடில் வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டேன்ச்சு. மேபி இது இதில் வரும். ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கேவ் வந்துட்டு நம்ம தேட போகிறோம். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கேவ் வந்துட்டு தேட போகிறோம். போட்டு வேணும் நமக்கு. இந்த ஒரு வீடியோவில் கேவ் மட்டும் தான் தேட போகிறோம், கோல்டு எடுக்க போகிறதில்ல. இல்லை, கோல்டு நம்ம தேடி எடுப்போம். கேவ் கிடைக்கலன்னா அது கோல்டு தான். அப்படியே நம்ம மைனிங் பண்ணிடுவோம் பேசாமல். ஓகே மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன வேகம் போகுது போட்டு இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட் இதும்பாங்க. ஆனால் இவ்வளோ வேகத்தில் போகிறது மைண்ட் கிராஃப்டில் மட்டும்தான். ஓகே மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அங்கே ஒருத்தப்ப க்ரீப்பர் பண்ணிட்டுருக்கோம். இங்கே இப்போ தான் உள்ளே போனோம். உனக்கு மட்டும் எங்கே தான் கண்ணு இருக்கும் தம்பி? நான் விட 3 வருஷம் பெரியவன், அப்போ தான் தெரியும். ஓகே மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின வரைக்கும் ஒரு மண்ணுன்னு தெரில, அப்படியே நம்ம நேராக போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்புறம் எதுக்கு இந்த குக்ஸாட்லாம்? எங்கே பாரு, செயினில் இருக்கா? செயினே இல்லை, செடிடா. செடிக்கும் செயினுக்கும் விஜஸ் தெரியாத இந்த மாதிரி ஒரு அரமெண்ட்டில் வச்சு உட்காந்துருக்காங்க. ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் போவோம். இப்போ நான் -23 இருக்கும். எக்ஸாக்ட் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு -50க்கு போனால் தான் எனக்கு வந்துட்டு கிடைக்குமே. -780 போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் போனால் ஸ்னோ வருமா எனக்கு? 200 போயிட்டோமா மைனஸு. ஓகே மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு விடாமல் நம்ம போயிட்டே இருப்போம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நமக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மீன் தான் வருது மக்களே. ஏதோ ஒரு ஆள் -50 போனால் கிடைக்குன்னாரு. 42 45 தம்பி 62 இருக்குல்ல, அது -50க்கு போகணும். அது எப்போ போகிறது அதெல்லாம் தெரியல. கிழிஞ்சு. ஓகே மக்களே, நம்ம கண்ணு கட்டினது வரைக்கும் ஒன்றுமே தெரில. அப்படியே நம்ம நேராக போயிட்டே இருப்போம், என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்சு சூரியனும் வந்துட்டு போய் கீழே இறங்குது. தம்பி மைண்ட் கிராஃப்ட்டுங்கிறது ஒரு எண்ட்லெஸ் கேமு. அந்த கேம் தான் இப்போ ஒன்று எண்ட்லெஸ்ஸாக கூப்பிட்டே எங்கேயோ போகுது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஓகே மக்களே. ஸோ நம்ம நேராக வந்துட்டு
போயிட்டே இருப்போம். ஐயோ இருட்டாயிருச்சு. இருட்டாயிருச்சு. முன்னாடி ஒரு இடம் தெரியுது, அந்த இடத்துல போயிட்டு பெட்டை விரிச்சு போட்டு படுத்து தூங்கிட வேண்டியதான். பெட்டை விரிச்சு போட்டு படுத்துவியா? நல்ல இடமா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. போட்டு வேணாமா? ஐயோ இது என்னடா இது? ஸ்னோ ஸ்னோ இல்லை கிளிச்சு. ஓகே மக்களே, நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்துச்சு நம்ம அப்படின்னா கிளம்பலாம். ஓகே, நம்மளுக்கான போட் அங்கே ரெடியாக நிற்குது. அதையும் உடச்சி எடுத்துகிட்டு போவாங்க. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லி கேட்டுக்கிறேன். யாராவது மைண்ட் கிராஃப்ட் போனால் இது வரைக்கும் அது பேர் என்ன, ஸ்டோன் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஸ்டோன் ஆக்ஸும் வுட் ஆக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் அயனு கோல்டு இதெல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு அயன் ஆக்ஸ் யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு டைம் தம்பி இப்போது இந்த கோல்டை விட்டுட்டாரு. கோல்டை விட்டு நான் படுற ஸ்டோன் ஆக்ஸ் வச்சு அடிச்சு பார்த்தீங்கன்னா -7 இதுதான் அவ்வளோக்கா தெரியல எனக்கு தெரிஞ்சு. அந்த இருக்கு போய் ஒரு ஐலாண்ட் இருக்குது சின்னதாக, அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம எப்படியே நேராக போயிட்டே இருந்தால் எங்கே போகிறதுன்னே தெரில. அப்படியே அடி குச்சி எடுத்துட்டு நம்ம ஊருக்கே போயிடலாமா திரும்பி? நம்ம தூரம் வந்துட்டோம், ஜெயிக்கிறோம். இன்னைக்கு கன்ஃபார்ம் வந்துட்டு கோல்டு தொடுறோம். இதோ தொட்டாச்சு ஆல்ரெடி ஒரு 9 கோல்டு எடுத்துட்டோம்ல. அது நம்ம மைனிங் பண்ணி சொல்கிறோம். ஓ மக்களே, கண்ணு கெட்டின வரைக்கும் மக்களே தண்ணியும் மீன் ஏதோ உள்ள பிளாக் கலரில் மட்டும்தான் தெரியுது, எதுவுமே தெரில. ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு முன்னாடி ஒரு மணிமே தெரில, அப்படியே நம்ம விடாமல் போயிட்டே இருப்போம். முன்னாடி என்னமோ தெரியுது. என்ன தெரியுது என்று பார்த்தால் ஒரே ஒரு மலை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மலையில் ஒன்றும் பண்ண முடியாது. என்னது ஏதோ சைடில் ஏதாவது குகை மாதிரி தெரிஞ்சா அதில் போகலாம். இந்த வழியா போடா மக்களே. ஒரு விடிவு காலம் கிடைத்து விட்டதுன்னு நினச்சிட்டு போனால் இதில் ஒரு தண்ணி தான் இருந்துச்சு. என்னடா கீழே தான் வருது? டால்ஃபினு கூச்சு போகுது. ஓகே, டால்ஃபின்லாம் பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம். அது முன்னாடியே அந்த சத்தம் வருதுங்களே. இந்த ஏரியாவே நம்ம வச்சுட்டா செம்மையாக இருக்கும்ல. இந்த ஏரியாவே நம்ம வச்சுட்டா ரொம்ப கேவலமாக இருக்கும். அங்கே ஒரு ஏரியா தெரியுது, வெறும் ஸ்டோன் தான் இருக்குது. வச்சு நம்ம என்ன பண்ணுறது? ஸ்டோன் நிறைய கிடச்சா எதாவது பண்ணலாம்ல. நம்ம எனக்கு ஒரு டவுட்டு, இந்த இடத்துல இறங்கி நடக்கலாம். சாமியா மூளை குத்தர் தானே? ஆமாம், கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல மவுண்டெயின் இருக்க இடத்துக்கு போனோம் வச்சுக்கோங்களேன். இருக்கே மவுண்டெயின்லாம் கிடையாது, மவுண்டெயின் பயங்கரமாக இருக்கணும், அந்த இடத்துக்கு தான் போகணும். இதில் இருக்காது கண்டிப்பாக, இதுல இல்லை. நான் இங்கே போயிட்டு டெட். ஓகே, திரும்பிடலாம். இந்த வழி எப்படி போய் பார்க்க? அங்கே இருக்கு தெரியுது ஏதோ இங்கே ஃபுல்லாக. ஆனால் கீழே ஒன்றுமே இல்லைடா. என்னது அது? ஜெல்லி ஃபிஷ்ஷு மக்களே. இது என்ன இடம்? இங்க பாருங்க இடத்த. கோல் கிடைச்சிருச்சு. அங்க பாரு. என்னது அங்க பாரு? ஓட்டை இருக்கு, கோல் இருக்கு. இங்க இடத்துல வந்துட்டோம். நம்ம என்ன தேடி வந்தோமோ அது கிடைக்க போகிறது எனக்கு தெரிகிறது. ஆனால் இல்லை, இந்த இடத்துல முட்டு சந்து. அப்படியே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கிளம்பிடுங்க மக்களே. வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முட்டு சந்து, அதனால் நம்மளால் ஒன்றுமே பண்ணவே முடியாது என்று. கீழே பாடுறா, அவ்வளோ பெரிய ஒரு கேவ் இருக்கு. ஆனால் எப்படி நம்மளால போக முடியும்? கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேவ் இருக்கு. தண்ணிக்குள்ள எப்படியே மூச்சு விட முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருந்தால் சர்வைவல் போனால் மட்டும் தான் முடியும். சர்வைவில் தான் இருக்கும், கிரியேட்டிவில் போனால் கிரியேட்டிவில் போனால் முடியும். இல்லை ஏதோ ஒரு இது, அது ஏதோ வச்சு ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குல்ல. மக்கள் கீழே பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு கேவ் இருக்கு. பட் ஆனால் நம்மளால உள்ளே போக முடியாது, பிகாஸ் உள்ளே போனோடனே நம்ம செத்து போயிடுவோம். உள்ளே போனோன்னே இல்லை கீழே நம்ம பெருசாக தான் இருக்குடா. ஒரு குழி இருக்கு கீழேனா. ஓகே மகளே, இது நமக்கு செட் ஆகுது. நம்ம வேற இடத்துக்கு தான் போயணும் கண்டிப்பாக.
அந்த பக்கம் பாரு கலர் கலர் மவுண்டைன் ஏதோ ஒன்று 2 பிரிஞ்சிருக்கு. ம். ஏதோ ஒரு சின்ன கேவ் கிடச்சா போதும், அதுலேருந்து நம்ம உள்ளே போயிட்டுக்கலாம். நம்ம ஊர்லேயும் ஒரு கேவ் இருந்ததுல. நம்ம ஊர்லையா? கோஸ்டல் வில்லேஜில். அது நம்ம ஊர்னே எடுத்துட்டேன். ஆமாம், அவ்வளோதான். வீடு இருக்குது. ஆக்சுவலி நம்ம வந்த இடம் பார்த்தீங்கன்னா -1049 வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இந்த மலையிலேயே வேணால் இறங்கி தேடி பார்த்துருக்கலாம், ஏதாவது கிடச்சிருந்தா. உள்ளே போனால் கண்டிப்பாக சொல்லும் டைமண்டே இருந்தாலும் இருக்கும். பட் எனக்கு தண்ணி இல்லாமல் இருந்திருக்கணும், கன்ஃபார்ம் உள்ளே இறங்கிடலாம். அதெல்லாம் இறங்கிடலாம். தண்ணி இருக்குது, ஆனால் இப்போ பிரச்சனை. இந்த மலையில இறங்கி தேடி பார்த்துடலாமா? எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஒரு மலையை பார்த்தோம்ல, அந்த மலையிலேருந்து கீழே ஸ்டெம்ப் மைனிங் போயிடலாம். அது எப்படி போக முடியும்? மக்களே ஒரு பயங்கரமான ஐடியா வந்திருக்கு, அந்த ஐடியா போயிட்டு. ஆனால் இந்த மலையில முதல்ல ஏறணுமே, அதுதானே பிரச்சனை. இப்போ நம்ம 1000 வந்துக்கிறோம், இப்போ தேவையில்லாமல் திரும்ப 1000 அந்த பக்கம் போகணுமா என்ன? அந்த பக்கம் தெரிதா ஒரு மவுண்டெயினு. இப்போ ஒன்று பண்ணுமா, நம்ம அதோ இந்த வழியும் ஒரு ஓட்டை போட்டு உள்ளே போய் டைமண்ட் கிடச்சிச்சா? இதான் நல்லா செத்து போயிடுவேன். அவ்வளோதான். ஆக்சுவலி நம்ம இந்த இடத்துக்கு வரணும், ஓகேவா? அதுக்கு நம்ம இந்த இடத்துல போட்லேருந்து இறங்கி அந்த வழியாக போய் வச்சு தரணும். கரெக்டா? கரெக்டு. இதில் உடச்சா உடையுமா முதல்ல? ஓகே மக்களே, பரவாயில்ல. இந்த ஒரு ஸ்டெப் மாதிரி தான் இருக்குது, அதனால் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே ஏதாவது கேவ் இருக்கான்னு தேடி பார்க்கலாம்ல? கன்ஃபார்ம் கேவ் இருக்காது. அந்த இடத்துல ஒரு கீழே வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் மைனிங் மாதிரி பண்ண வச்சுக்கோங்களேன், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேபி கீழே வேணால் நிறைய கேவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஆனால் தண்ணி இருக்குது கீழே. இந்த இடத்துல கீப்பர் வந்திருக்கிறான்னு மட்டும் நல்லா தெரியுது. கரெக்டா? இந்த க்ரீப்பர் அங்கே இருக்குது, இந்த அப்படிதான் நேச்சர். ஸோ நம்ம எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல தோன்றுனா கரெக்டாகவே இருக்காது. நம்ம இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் போய் தோணும். அங்கே தான் தெரிஞ்சு பாரு, இந்த இடத்துல தோணலாமா? ஓகே, நம்ம தம்பி சொன்னாங்க இந்த தோண்டி போட்டுருவோம். டார்ச் வச்சுட்டு இந்த இடத்துல தோன்றுவோம். எக்ஸாக்ட்லி அப்படியே ஸ்டெப் மைனிங் மாதிரி கீழே போயிட்டே இருக்காதானா? எப்படி மேலே வருது? ஃப்ளிண்ட் ஸ்டீல் இருக்கா? அப்போ மேலே வரதே கிடையாது, அப்படியே போய் சாக வேண்டியதான் எங்கேயாவது. லைட் டார்ச் வேணா? ஓகே மக்களே, ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா. சீட் கோடு போட்டிருக்கீங்களா தம்பி இந்த இதுக்கு? போட்டுக்க தம்பி. அப்போ ஓகே, செத்தாலும் பிரச்சனை இல்லை. இல்லை ஏதாவது கிடச்சிட்டு அப்புறம் செத்துட்டோன்னா அவ்வளோதான். எவ்வளோ தூரம் ஆழம் போயிருக்கோன்னா இதோட 44 அடி கீழே இறங்கியிருக்கோம். 44 அடியா? சரி, 44 பிளாக் நம்ம கீழே இறங்கியிருக்கோம். எப்படி தம்பி உங்களுக்கு தெரியும்? 37, 36 எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு மைனஸில் போனால் கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு ஒரு -53 கிடைக்கும் என்று நான் கேள்விப்பட்டேன். -53 -20 போனாலே கிடைச்சிடும் நமக்கு. ஸோ அந்த ஹைட்டில் போனால் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த 25 முடிஞ்சு 1 வந்து அப்புறமா மைனஸ் போகுமா? ஆஹா, இது வேற அதிகமாக இருக்கு. ஓகே மக்களே, இருந்தாலும் விடையே விடாமல் ஓகே அது போய் விட்டுது. அடுத்து ஸ்டோன் ஆக்ஸ் வெள்ளவா வந்துருச்சு. நம்ம ஆரம்பிப்போம். டார்ச் வச்சுக்குவோம். எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. எப்படி நம்ம உள்ளே போனால் சாவ தான் போகிறோம், அதுக்கே டார்ச் வச்சுட்டு அடிச்சுட்டே போனால் உள்ளே போயிட்டே இருக்கலாம்ல? டார்ச் வேஸ்ட் ஆகுது. முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாதுடா, உடச்சி தள்ளிட்டு போவான். ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோன்னு தெரில, ஆனால் ஒரு இடத்துல வந்திருக்கோம். வந்து லைட் வை, என்ன இடம்னே தெரியல. கருமம், வந்துட்டோம், செத்து போயிட்டோம். கேவுக்குள்ள வந்துட்டு செத்து போயிட்டோம். யாருன்னு தெரியல. பெட் வச்சுட்டா வந்திருக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கேவ் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம போனால் அங்கே தானே போவோம், இல்லை இங்கே தான் வருமா? இங்கே போயிடும். அங்கேயே போயிடுமா? நம்ம வந்த இடம் பார்த்தீங்கன்னா -59. இப்போ திரும்ப அதே இடத்துக்கு போகிறோம் மக்களே. ஆமாம் மக்களே, போகலாம்.
இது என்னடா கொண்டு விட்டுருக்கு? அதில் நம்ம ஸ்டார்டிங்கில் இடம் வந்ததில்ல அந்த இடத்துல. ஓ, அங்கேயே கொண்டு விட்டுருச்சா? வெரி நைஸ். பேசாம நான் ஒரே சொல்லிட்டா, அந்த இடத்துல போய் பெட்டு போட்டு அங்கேயே பண்ணிடலாம். அங்கே என்ன பண்ணலாம்? அந்த பெட்டு போட்டு அங்கேயே ரீஸ்பான் அடிக்க இது போட்டுடலாம். மக்கள் எனக்கு செம்ம ஐடியா வந்துச்சு. நான் போய் இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம இடத்துக்கு போகிறோம், போயிட்டு வாட்டர் எடுத்து வரோம், அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கீழே இறங்கி வாட்டருக்குள்ளே போகிறோம். எதுக்கு ஸ்ட்ரைட்டாக வாட்டருக்குள்ளே? அட போய் தொடடா வேகமா. ஓடவே மாட்டேங்கிறால. ஃபஸ்ட்டு ஃபுட்டுக்கு ஒரே நம்ம போய் பக்கெட் எடுத்துகிட்டு வரலாம். போயிட்டு பக்கெட் எடுத்துடலாம். நாளைக்கு கால் லஞ்ச் போயிடலாம் பேசாமல். போகலாம். இப்போ இருட்டிருச்சு அங்கே பாரு, இருட்டிருச்சு. நம்ம போட்டில் போனால் யார் வர போகிறா? தம்பி அடியிலலாம் நிறைய பேர் இருக்காங்க மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஒரு பெரிய வீடியோவாக இருக்க போது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்துட்டு கோல் எடுப்போமா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கிறோம். அதெல்லாம் எடுக்க முடியாது. வந்துட்டார்ல சனியை முடிச்சவனே. ஓகே, இது உள்ளே போயிட்டு இவனை எழுப்பி விட்டுட்டு எந்திரா டொப்புக்கு. எப்போ பார்த்தாலும் நீ தான் படுத்துட்டே இருக்கேன், நான் படுக்க மாட்டேங்கிறேன். இப்போ படுத்து நம்ம காலைல எழுந்திரிச்சோம்னா போயிட்டான்ல, இங்கேருந்து ஒரு பக்கெட் நம்ம எடுக்கணும். பக்கெட் ரெடி பண்ணுமா? பக்கெட்டே இல்லையே நம்மக்கிட்ட. நம்ம பக்கெட் ரெடி பண்ணல. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நம்ம பக்கெட் ரெடி பண்ணல. நம்ம தான் ஸ்டோனில் நிறையா தோணும்ல, அதுலேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அயன் எங்கடா? அயன் ஆச்சு ஒரு 2 அயன் இருக்கா? பக்கெட் ரெடி பண்ணிட வேண்டியதான். 2 அயன் வச்சு ஒரு பக்கெட் ரெடி பண்ண முடியுமா? ஒரு பக்கெட்டாக ரெடி பண்ண முடியுமா? ஒரு பக்கெட் நோக்கும் இல்லை, பக்கெட் ரெடி பண்ண முடியாது. பக்கர்னு ஓட்ட வச்சா தெரியாமல் போட்டேன். ஆக்சுவலாக நமக்கு இன்னொரு ஒரு அயன் தேவைப்படுது. எங்கேருந்து போய் எடுக்கிறது? அது நம்ம எங்கே போய் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈஸி, சிம்பிள். சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் எடுப்போம். எங்கேருந்து போய் எடுக்கிறது? நம்ம டைமண்ட் வச்சு எடுப்போமா? டைமண்டா? கோல்டு தான் இருக்கு. மக்களே நான் ஒரு வேலை பண்ண போகிறேன். இப்போ அயன் சோட உருக்கிடலாமா? அயன்ஸோட ஃபர்னன்ஸில் போட்டு கொளுத்திடுவோம். சூப்பர் ஐடியா. அயன் மேக்னெட் வருதா? அவ்வளோதான். ஓகே மக்கள், ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி இது ரெடி ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அயன் நக்கெட் எடுத்துக்கலாம். தென் இதையும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது எங்கே தனியாக எரிஞ்சிட்டு இருக்குது? அயன் நகெட் வச்சு ஒரு அயன் நகெட் வச்சு எவ்வளோ வரும்? முதல்ல அயன் ரெடி பண்ணுமா? அயன் இது வேணும். ஐயோ, இன்னைக்கு என்னமோ ஆகிப்போச்சு. அயன் பீஸ் சொன்னால் இத்தனை வேணுமா? எத்தனை கிடைக்கும்? எத்தனை அயன் கிடைச்சிருக்கு மொத்தம்? சாக்ஸ் ஆஃப் இந்தியா. இங்கே என்ன எரிஞ்சிட்டு இருக்கு, என்னன்னு பார்த்துருவோம். அது சும்மாவே எரியுது. இது இன்னும் போயிட்டு இருக்குது. ஓகே, அயன் நகெட் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சார் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு அயன் ஸ்வாடையும் எடுத்து போட்டோம். கரெக்டா? அயன் ஸ்வாடையும் எடுத்தாச்சு. ஆமாம், கரெக்டு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்டோன் எல்லாத்தையும் இங்கே வைக்கிட்டு போடுறோம். ஸ்டோன் ஸ்வாடை இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு வேலை பண்ண போகிறேன். சின்னதாக ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிக்கிறேன். என்ன பண்ண போகிறேன்? மக்களே ஒரு பக்கெட் மட்டும் தேவைப்படுது. அதுக்காக நான் வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்தில் போய் ஒரு பக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு வரேன். ஓ, தலைவர் கிரியேட்டிவ்ல போய் பக்கெட் எடுத்துட்டு வந்துடுறாரு. ஓஹோ, பக்கெட். ஓகே மக்களே, ஒரே ஒரு பக்கெட் மட்டும் தான் எடுக்கிறேன். மற்றபடி நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. 16 பக்கெட் கிடச்சிருச்சு. ஒரு பக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 16 பக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. 16 பக்கெட் வந்துச்சா? ஆமாம். இது மட்டும் நான் மன்னிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை, பார்த்துக்கோங்க. என்ன பார்த்துக்குவோம்? ஓகே மக்களே, நம்ம ஒரே ஒரு பக்கெட் மட்டும் எடுத்துட்டு மீதி பக்கெட்டில் இதுக்குள்ளே வச்சிருவோம். இதில் வச்சுட்டு அதுலேருந்து ஒரே பக்கெட்
ஒரு பக்கெட் எடுத்தாச்சு. ஓகே, நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம தேவையான நம்ம செஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும்ல, எல்லாத்தையும் இங்கே வச்சுருவோம். சாப்பிட்றது இங்கே வச்சுருவோம். அயன் நகட் அயன் எல்லாத்தையும் வச்சாச்சு. செஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும்ல. செஸ்ட் பாக்ஸ் தேவையில்லை, நம்மகிட்ட இது இருக்கா? பெட் இருக்கு. ஓகே, கிராஃப்ட் டேபிள் இருக்கா இல்லையா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே போக போகிறோன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம போட் இருக்கா, எனக்கு தெரிஞ்சு நம்ம இதிலே போயிட நினைக்கிறேன். இதுலேயே போனால் தான் நான் நேற்றே சொன்னேன் எதுவும் இல்லைன்னு. நம்ம பாட்டுக்கு தேவையில்லாம் இத்தனையும் வேஸ்ட் பண்ணி. இல்லை அதில் போய் இப்போ வேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் போய் வேஸ்ட் பண்ணோம். அங்கே தான் கேவ் இருந்ததுல, அதில் போய் கேவ் இருந்தது. நான் கீழே போகிறதுக்குள்ளேயே நான் முடிச்சானுங்க. மறுபடியும் அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கேயும் உடைக்க போகிறோமா? இங்கேயும் போய் உடைக்க போகிறோம். அப்போ ஃபுல்லாக உள்ளே போக போகிறோம். பாய்ஸ் ரெடி? இந்த இடத்துல உடைக்க முடியலையே, சாவ போகிறோம். இந்த இடத்துல தான் உடைக்க முடியல, அப்புறம் எப்படி போவ? அந்த இடத்துல உடைக்கவே முடியலையே. ஓகே மக்களே, அதுக்கப்புறம் தானே ஸ்டாப் பண்ணிட்டோம். திரும்ப போய் கிளம்பலாம். இந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாட்டர் அங்கேயே போய் வாட்டர் எடுத்துக்கலாம். ஓ, அதான் அங்கே உடைக்க முடியலன்னு நம்ம சொல்லிட்டு தானே வந்தோம். போகிற வாட்டரில் எப்படி எடுக்க முடியும்? சரி, இது நம்ம போன வீடியோக்கு முந்தின வீடியோவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எடுத்து முடிஞ்சுதா? ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பக்கெட்டை எடுத்தாச்சு. பக்கெட்டை தூக்கி உள்ளே வச்சுருவோம். அண்ட் தென் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே போக போகிறோன்னா, ஏன் வீடு போகிற எத்தனை பேர் ஜன்னல் போட வச்சுருக்காங்க? அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம போயிட்டு மைனிங்குள்ளே இறங்க போகிறோம். மைனிங்குள்ளே இறங்கி சாவ போகிறோம். சனின்னு பேசுவானுங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எந்த சைடு தம்பி குழி? எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம -1559. 1059. இது எவ்வளோ இருந்துச்சு? அது ஏதோ 21 19 தான் இருந்தது. பேசாம ஒன்று பண்ணலாம். பண்ண முடியாது. ஒன்று பண்ணலாமா? நம்ம தான் வீடியோ தானே எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே போயிடலாமா? நல்லா வேணாம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1059 இதுக்கு போக போகிறோம். நம்ம இப்போ சரி, இது எவ்வளோ நேரம் போகுது? அதில் சின்ன வந்துட்டு எல்லோரும் தண்ணி குடிச்சுருக்கேன். நான் வந்துட்டு ஸ்டே ஹைட்ரேட்டட். அது நம்ம அண்ணன் சொல்கிறாரு. இதுவும் மைனஸ் லெவலாக இருந்துச்சுல. எது? இந்த -18. அது எவ்வளவோ வந்து தெரில, யார் தெரியும். போவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேராகவே போயிட்டுருக்கோம். நம்ம எங்கேயோ நேராலாம் போகல, சந்துக்குள்ளே போகும்போது அப்புறம் நிறைய மழை வந்தது. அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். முதல்ல ஒரு ஐலாண்ட் வந்தது, அது மட்டும் தான் ஞாபகம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக போய் இதில் தண்ணி ஊற்றி நம்ம உள்ளே இறங்க போகிறோம். உள்ளே இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டார்ச் வச்சுட்டு நம்ம எஸ்கேப் ஆகி ஓட போகிறோம். அவ்வளோதான் மக்களே நம்மளோட ஐடியா. இந்த பிளாக்ஸ் இருக்கா, அங்கேயே ஒரு இது போட்டுடலாம். எவனும் வராத மாதிரி கொஞ்சம் பெருசாக ஒரு வீடு மாதிரி கட்டிடு. வந்துட்டோம். இதுடா இந்த மாதிரி ஒரு இடம் தான். ஏன்னா அது மைனஸில் போயிட்டு இருந்துச்சு, இப்போ தான் -1000 இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடம் சொல்ல வந்தேன். தப்பா போகிறோம். இதெல்லாம் போகிறோம் கரெக்டாக போயிட்டு. இங்கே ஏறுது தம்பி, குறையணும். ஏறணும். நானே வளர்றேன். கரெக்டாக போயிட்டுருக்கோம். ஐயோ தவா போயிட்டுருக்கோம். ஒன்றா அப்படி போகிறோம், இல்லைன்னா இப்படி வந்துட்டோம். இந்த மாதிரி இடத்துல இது என்ன? இது நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு இது போட்டு வச்சுக்கோங்க. டேய் -90 எவ்வளோடா போச்சுது? 1000 போச்சு. 1000 போச்சு. சரி, இதே எவ்வளோ போச்சு? அது நவுறவே இல்லையே. இல்லை அது எது 20 19 போச்சு. உண்மையாக சொல்லு. இல்லை அது இதாகவே இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. சரி, இந்த மாதிரி 1000 போ, அப்புறம் பார்த்துக்கலாம். இது நம்ம குளி பண்ண தான் வந்து இதோட இது போச்சு. சரி, அது ஓகே. 1000 இப்படியும் போகலாம், அந்த பக்கமும் போகலாம்.
இப்படியும் இப்படியும் போகலாம் போவோம் இப்படியே போவோம். எனக்கு என்னமோ ஏ எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்கே ஒரு மலை பார்த்தோம்ல, அதுலேருந்து நம்ம டேக் டைவர்ஷன் எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ஒரு மலை பார்த்தோம்ல, இந்த ரூட்டு தான். இல்லை, நான் அதான் சொல்கிறேன், கேட்டா தானே மக்களே, நம்ம பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க. 20 நிமிஷம் இந்த ரூட்டு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. போ எனக்கே பண்ணு 1000 என்னதுல கத்திட்டே இருக்க மியாவுன்னு. இந்த டால்ஃபினா தெரிஞ்சுக்கிட்ட தான் நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம நெருங்கல, நறுக்கிட்டோம். இன்னும் மலையவே காணோம். எங்க போச்சு மலை? எனக்கு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணோம்னா சூரியனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். நம்ம எக்ஸாக்ட்லி சூரியன். எக்ஸாக்ட்லி இந்த வழியாக போயிருப்பானு தெரிஞ்சு கன்ஃபார்ம். சூரியன் ஒரு இடத்துல இருந்தா வரும், எந்த இடத்துல இருந்து வரும்னு தெரியாதா? இந்த இடத்துல இந்த ஒரு மலை பார்த்தோம்ல, அங்கேயே நம்ம டேக் டைவர்ஷன் எடுத்தோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா 1000 போயிடும் போல இருக்கே. எனக்கு தெரிஞ்சு நிறைய இதுதான் வந்துதானா அந்த ரூட்டில். ஃபுல்லாக மீன் இதுதான் வந்தது பக்கத்தில் வர 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 வர. ஆனால் இப்போதைக்கு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஷார்ட்ஸ் மக்களே என்ன ஆகிவிட்டது? அதாவது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நைட்டாக போகுது அதானே. இது எடுத்து டார்ச்சை கையிலே வச்சுக்கலாம். எரியாரா மக்களே, நம்மளும் வந்து ரொம்ப தூரம் வந்தாச்சு. இன்ன வரைக்கும் நம்ம கண்ணுக்கு எதுவுமே இல்லை. நம்ம அந்த மலையை மிஸ் பண்ணிட்டோம். ஷார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. நான் சொல்கிறேன், என்ன சொல்ல அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ போயிட்டு இருக்கிறத அதை போய் பார்த்துட்டு அது என்ன இதுன்னு போய் பார்த்துட்டு மறுபடியும் இங்கே வந்தோன்னா கரெக்டாக இருக்குமா? அது வேணாம். மக்களே, நம்ம நேராக போயிட்டுருக்கோம். என்னாச்சுன்னு தெரில. இன்னும் வரைக்கும் நம்ம வந்துட்டு எதையும் கண்டுபிடிக்கவே கிடையாது. நைட்டு வேறு ஆயிடுச்சு. காலையில் வந்துட்டு வந்துட்டு இங்கே ஏதோ 4 பிளாக் இருக்குது. முன்னாடி ஏதோ இருக்குடா. வந்தாச்சுடா. இந்த இடம் கிடையாது, கன்ஃபார்ம் நான் சொல்லி இந்த இடம் கிடையாது. இருந்தாலும் இந்த நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து படுத்துக்கலாம். அதுதான் நல்லது. வேணால் எனக்கு ஒன்று தெரியும், இப்படியே காலைல பண்ணிடலாம் படுத்துவங்காமே. என்னது? அதான் நான் சொல்ல முடியும். தி நெக்ஸ்ட் டே மக்களே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் மைனிங் போயிட்டு சின்ன பிரேக் எடுத்துடுவாங்க. நான் அதுலேயும் வந்துட்டு ஒரு சின்ன மைனிங் மட்டும் போயிட்டு வந்துட்டேன் இந்த பிரேக் டைமில். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு போயிருக்கோம். இப்போ என்னால் தண்ணி வந்தால் கூட எங்கேயும் இப்போ நான் எனக்கு தோணுதுன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறங்கலாமான்னு எனக்கு தோணுது. ஒன்றும் சாதான் போகிறோம், அதுக்கு என்ன பண்ணணும்? சத்தம் வருதா கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ்? அறிகுறி எங்கேயோ இருக்கானுன்னு தோணுது எனக்கு. உள்ளே போயிட்டாரு. இல்லை 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 நம்ம இங்கிருந்து இப்படி தோண்டிகிட்டே இருப்போம். இப்போ எப்படி தம்பி கீழே இறக்கி வைங்க? ஸ்டெப் பண்ணுறக்கு நம்ம போயிட்டே இருக்கணும் தானே கீழே. இது கீழே ஒரு ஆழத்தில் இருக்கணும்னு தோணுது எனக்கு. எனக்கு அதான் தோணுது. இப்போ கீழே போயிட்டே இருக்கும்போது கடைசியில் மேகமே வந்துடணுமா? அப்படிலாம் வருது. வந்துட்டே ஒரு டைம் அதெல்லாம் அது லாவாக்குள்ளலாம் போகும். என்னதுடா அது? டர்ட் இருக்கு. சாண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாடு என்னாச்சு தெரியுமா? வுட் எடுக்காம வந்துட்டேன். வுட் வச்சுருந்தேன். இப்போ ஒரு சின்ன காரணத்தினால வுட்டே வந்துட்டேன். நம்மகிட்ட 22 தான் இருக்குது.
நம்ம உள்ளே போய் எப்படி மைனிங் பண்ணுறது? இது என்ன இடமே தெரியலையே. என்னது புதுசாக பிளாக் கிடச்சிருக்கு. மக்களே, நம்மளுக்கு நம்மளோட ஸ்கெலிட்டன் தம்பி வந்துட்டாரு, நம்மளோட ஃப்ரெண்டு. முடியாச்சு. இந்த வருவார்ல நம்மளோட ஸ்கெலிட்டன் தம்பி. ஒரு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, மக்களே ஒரு பெரிய அதிசயம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு போடுற இருறா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. என்ன ஒரு பெரிய கேப்பு. சரி, இதில் ரொம்ப ஈஸியாக விட்டுருவானோ. டானா அவ்வளோதான், நல்லா செதறிடுவேன். என்னடா அவன் கண்ணு தெரியலடா அவனுக்கு. இந்த ஸ்கெலிட்டன் மண்டையை வந்து அடிச்சானா பிரச்சனை இல்லை, அம்புடுறான் தான் பிரச்சனை. ஐயோ, வேற எவனா இருக்காடா? மக்கள் நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அயன் நான் வந்து நிறையா பார்த்துருந்தேன். நானும் பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கவங்களுக்கு அயன் நிறையா இருக்குது. இது ரொம்ப பெரிய குகையாக இருக்கு. ஸோ நான் இந்த வழியாக போகிற நான் விரும்பலை. நான் அப்படியே இந்த இடத்துலேருந்து அயன் எல்லாத்தையும் எடுத்துக்கலான்னு யோசிச்சிருக்கேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மதில் சேர்த்து கட்டலான்னு யோசிச்சுக்கிறேன். எதுக்கு 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 செவரு? ஏன்னா வந்தால் கூட நம்மளை வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? இந்த க்ரீப்பர் வந்து முடிச்சுட்டு போயிடுவோம். க்ரீப்பர் வந்தால் பார்த்துக்கலாம் அப்புறமா. இப்போதுக்கு வேறு யாரும் இல்லாத இருந்தால் போதும். ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மைனிங் ஆரம்பிப்போம். அதுதான் உள்ளே ஒரு குகையே இருக்குது. அப்புறம் எதுக்கு இங்கேருந்து மைனிங்கு? இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அயன் கிடச்சிருக்கு. ஸோ அயன்லாம் அப்படி இருக்கட்டும். நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா மதில் சரி உடச்சிட்டு போகிறோமா? ஓகே மக்களே, பயங்கரமான ஒரு இடத்துக்குள்ளே போகிறோம். நீங்கள் பார்க்க போகிறீங்கள். இல்லை ஒன்றும் இல்லை, அப்போ போகணும். என்ன குகைனே தெரில, உள்ளே போய் பார்த்துருவேன். ஆனால் நம்ம பண்ணிடணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டா, நமக்கு மதில் சேர் கட்டியிருக்கோம்ல, அங்கே போய் பெட்டை போடு. இருடா. ஐயோ பார்த்துட்டானே, அங்கே ஒருத்தர் இருக்கான். நம்மளை பார்த்து தான் வந்துட்டுருக்கான். பார்த்தானா முதல்ல? பார்த்துட்டு நான் சொன்னேன்ல, நம்ம மதில் சேர் ஓடு 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 கட்டு கட்டு, மதில் சேர் கட்டு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டா, இந்த இடத்துலயே ஒரு பெட்டையும் போட்டுருவோம். ஏன்னா நம்ம வச்சு செத்துட்டோன்னா மறுபடியும் இங்கே தான் ஒரு ரீஸ்பன் இது போட்டோன்னா இப்படி ஐடியா. அவன் எங்கே போனான்? ஆளையவே காணும். இன்னொரு சைடு மாறி இன்னொரு சைடு விட்டு
இதெல்லாம் இருக்கு நடமே பார்க்கணும். இங்கே தான் இருக்கானே. அவனுக்கு என்ன அடிக்க தரலையா? வா ஐயோ போட்டான்டா. அவனை கிட்ட வர வைக்கணும்டா. ஸோ அவன் கீழே மைண்ட் போயிட்டு போயிடலாமா? ஆக்சுவலி இந்த பாட்டு நாங்கள் போட்டதில்ல, ரோட்டில் போகும்போது அது போடுறது அவங்க போட்டு வச்சுருக்கானுங்க. நம்மளோட இதுக்கு டிஸ்டர்ப். இன்னும் அப்படியே போகலாம் தானே? என்னது அப்படியே போகலாம். அப்படி போனால் அந்த பக்கம் தண்ணி தான் இருக்கு, அது இந்த பக்கம் போயிடலாம். சரி, அந்த சைடு ஒரு கேவ் இருந்தது, அதை பார்த்தியா? எனக்கு கேவே இல்லை. இருந்தது, 2 பக்கம் ஒரு கேவ் இருந்தது. சரி மக்களே, 9:10க்கு வந்துட்டோம். -10 பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இங்கே -123 14 ஆக்சுவலி கோல்டு கிடச்சிருச்சு. ஐயோ செவரை கட்டுடா தம்பி, கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சோம். அப்போ ஏன் சொன்னாங்க ஒரு பெட்டு வச்சுட்டு வந்திருக்கலாம்னு? என் பேச்சு நீ கேட்குறியா? ஓகே, சின்ன ஸ்டெப் நடந்து போச்சு. எங்கே இருந்தோம் நம்ம இப்போ? 1123 3 15 21 21 தான். அந்த இது 21 இருந்தது. மக்களே நம்ம கோல்டை பார்த்தோம், கோல்டு எடுக்கவே இல்லை. கோல்டை பார்த்தாச்சா? நான் விட்டுட்டு வந்துட்டோம். சரி ஓகே, பரவாயில்ல, நம்ம இங்கே மைனிங் பண்ணுவோம். அங்கேயே போகலாம், அதான் தெரிஞ்சிருச்சுல எங்கே இருந்தோன்னு. 1 அவ்வளோ தூரம் போகிறது நம்ம இங்கேயே பண்ணிடலாம். சரி பண்ணு. நான் யோசிச்சு பண்ணுறேன். நைட்டு வேற எவனோ கோல்டா? அயன் மக்களே சுற்றி சுற்றி பார்த்தா அயனாக இருக்குது. ஓகே, அயனே கோல்டு இருக்கு. இது எடுக்கலாமா? அயன் எடுக்க முடியும், கோல்டு தான் எடுக்க முடியாது. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் தான் நீங்களும் அந்த கேவுக்குள்ளே நம்மளுக்கு டைமண்டே கிடச்சிருக்கும், தெரியுமா? எஸ். ஆனால் அதை விட்டுட்டு இப்போ இங்கே வந்து இதை நோண்டிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிருந்தால் நம்மளுக்கு டைமண்டே கிடச்சிருக்கும். கிடச்சிருக்குண்ணா நம்ம தேடி வந்தது போயிடுச்சு. ஆனால் தான் ஞாபகம் இருக்குல்ல, போயிடலாம்ல அங்கேயே. வேணாம், நம்ம அடுத்த வீடியோவில் அதை ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே கீழே போவோம். நம்ம எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே ஒன்றுமே இருக்காது. என்னடா இது, இங்கே ஒரு லைட் அங்கே ஒரு லைட் இருக்குது, பார்க்கவே பயமாக இருக்குது. ஓகே மக்களே, ஸ்ட்ரைட்டாக கீழே போய் நான் ரெடியாக சொல்லிட்டா, இதுலேயே ஒரு பெட்டு போட்டு இப்படியே அன்சர் போட்டு தூங்கிட்டு காலில் எழுந்திரிச்சு பண்ணலாமா வேலையே? ஏன்னா உள்ளே ஏதாவது ஜாம்பு இருந்தால் கூட ஆக்ரோஷமாக தான் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம தூங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பெட்டை இங்கேயே விட்டு போயிடணும்னா கிடையாது, எத்திரியே தான் போகிறோம். நான் ஒரே சொல்லிட்டா, அந்த இடத்துல போய் ஒரு செவுரு கட்டி அதுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்டாக ஒரு சேர் கட்டி. ஆனால் இது என்ன இடம்? ஐயோ, தண்ணி இருக்கிற இடம், நம்மளுக்கு தண்ணி பப்பிள்ஸ் போயிடும், செத்துடலாமா பசங்க? இங்கே என்ன ஐடியா? எப்படி சாவதான் போகிறோம், செத்துட்டோம். இல்லை சொல்லு, செத்துட்டோம். டக்குன்னு மேலே போகிறது நல்லது இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், அங்கேயே போனோன்னா நம்மளுக்கு இதுவும் கிடைக்கும், டைமண்டும் கிடச்சிடும். சரி ஓகே மக்களே, பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எங்கே இருந்தோம்? ஐயோ எங்கே இருந்தோன்னே தெரியலடா. பக்கத்துலேயே இருக்கும் அதுக்கு. டேய் எங்கடா கோஸ்டல் வில்லேஜுங்கடா? அதெல்லாம் வராது தம்பி, இன்னும் கொஞ்சம் தூரம் நீ சர்வே பண்ணி போகணும். நம்ம எங்கே ஸ்பான் ஆன முன்னாடி ஃபஸ்ட்டில் அந்த இடத்துக்கே வந்துட்டோம். நம்ம மறுபடியும் நம்ம எந்த இடத்துக்கு போக போகிறோம்னா அது வந்துட்டு என்னடா இடம்? 129 இதில் போக முடியுமா? உள்ளே போயிட்டோன்னா நம்ம அந்த சைடு போகணும். ஆக்சுவலி கோஸ்டல் வில்லேஜுக்கா? எதுக்கு? டேய் கோஸ்டல் வில்லேஜ் போகணுன்னா அந்த வழியாக போகணுண்டா. எதுக்கு? எது கோஸ்டல் வில்லேஜ்? நம்மகிட்ட அயன் கிடச்சிருக்குல்ல. நான் சொன்னதை பண்ணியிருந்தோம். நீங்கள்
இந்நேரத்துக்கு கோல்டு கிடச்சிருக்கோம். நான் என்ன சொன்னேன், முன்னாடியே அந்த இடத்துல ஒரு பெட்டு போட்டு அந்த இடத்துல ரீஸ்பான் அடிக்கிறது போட்டுறேன்னு சொன்னேன். கேட்டுருந்துன்னா சரி பார்த்துலாம் விட, என்ன பிரச்சனை இல்லை. போகும்போது ஒரு செஸ்ட் பாக்ஸே எடுத்து போயிடணும். அங்கேயே போட்டு வச்சு மறுபடியும் அதை தூக்கிட்டு வந்துடலாம். ஓகே மக்களே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் அது பயங்கரமாக வந்துட்டு என்னடா -120 போயிட்டுருக்கேன். இங்கே எவ்வளோ கட்டுச்சு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஆனால் இங்கே வந்து 1129 அந்த இடத்துல வந்து 50 நம்ம வீட்டுக்குடா, நம்ம வீட்டுக்கு 76 தானே காமிச்சு. 250 இது 250. 76 தானே காமிச்சிச்சு. 76 64 ஏதோ ஒன்று 64 ஒன்று 76, அதான் எதுன்னு தெரிலண்ணா. இது 76, அது 250. 76 64 ஒன்று இருந்தது. முதல்ல 76 கொண்டு இதாக வந்துட்டோம்ல. கோஸ்டல் ஏஜுக்கா 253 வந்துருச்சு. ஆனால் மைனஸில் போகுது எல்லாமே. அங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. நம்மளோட இந்த இடம் வந்திருக்கா, இது என்னடானே தெரியல, மைனஸில் போகுது. வந்துட்டோம். இதோ இந்த ஜன்னல் அதிகமாக இருக்கே, இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். மக்களே நம்மளோட இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. வாடா 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 தோற 64 64 76 64 தான் வரும். வரும்போது ஒரு செஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் எவனாச்சும் வீட்டிலேருந்து. ஆனால் என் வீட்லேயும் செஸ்ட் பாக்ஸ் இருக்காது. நம்ம எங்கே இருந்து அடிச்சுட்டு வருது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கலாம்னா வந்துட்டு தேவைப்படும். வுட் எடுத்துக்குவோம். தென் ஸ்டிக்கர் தான் வேணும் லைட்டுக்கு. ஓகே, என்ன பண்ண போகிறீங்க தலைவா? சார்ஜ் வேறு காலி, ஃபுல்லாக காலி. ஓகே, அயன் உள்ளே வச்சாச்சு. கோலை வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வுட்டு எடுத்துக்கலாம். இன்னொன்றில் போட வேணும் தானே. இதையும் வச்சுருவோம். இதில் கொஞ்சம் வச்சுருவோம். தென் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் வச்சுட்டு இதை கொஞ்சம் வச்சுருவோம். ரெண்டுலேயும் எரிஞ்சிட்ருக்கட்டும். பிளாஸ்ட் ஃபர்னஸ் வச்சு என்ன பண்ணுறது நம்மகிட்ட? ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதில் ஒரு 12 இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இது நம்ம வந்துட்டு அடியில் கூட்டம் தராமல் நான் அயன் நகட்டு அது இதுக்காக தேவைப்பட போகுது அப்படிங்கிறியா? சரி, உள்ளே இருக்கட்டும். ஓகே, நான் வந்துட்டு 3 இருக்குது. ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நிறையா விளையாடிருப்போம். நிறைய சம்பவம் வாங்கியிருப்போம். சம்பவம் வாங்கியிருக்கிறதோட பெட்டு வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லீடு விட்டுறலாம். லீடா? சரி, காப்பர் வச்சிடலாம் உள்ள. எரியுதா? காப்பர் பார்த்தீங்கன்னா இந்த இது வச்சிட வேண்டியதுதான். இது காப்பர் எரிஞ்சிட்டுக்கிட்டோம். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. அயன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எடுத்துருச்சு. அதே மாதிரி இதில் ரெடியா? இதுலேயும் ரெடி. ரெடி ஆயிடுச்சா? இதுலேயும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ டோட்டலாக நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 17 ஆரம்பிக்கும் போது நம்ம எவ்வளோ இருந்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ இருக்கோம் நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. என்னது இது? காப்பரா? காப்பர் வந்துட்டு எதுக்கு தேவைப்படுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. காப்பர்னு போட்டு பாரு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்துட்டு ஒரு சின்ன வேலை பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு இந்த அயன் இதெல்லாம் மட்டும் தான் எழுத போகிறோம். ஸ்டோனு இது எல்லாத்தையும் வந்துட்டு அதில் வச்சிடலாம். தேவைப்படல. இது மாதிரி மறுபடியும் மைனிங் போகுங்க. மைனிங் போகிற ஐட்டம்ஸ் எல்லாம் மைனிங்லேருந்து கிடைச்ச ஐட்டம்ஸ், மைனிங் போகிற
மைனிங் போகிற ஐட்டம்ஸ்லாம் வேணாம், இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். நம்ம மைனிங்லேருந்து கிடைச்ச ஐட்டம்ஸ் மட்டும் இதில் வச்சுருவோம். ஓகேவா? அது மாதிரி மைனிங் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுருவோம். அண்ட் தென் இது நமக்கு தேவைப்படும், இதுவும் தேவைப்படும், இதில் இருக்கட்டும். இதுலேருந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் எல்லாமே ஃபுல்லு. முதல்ல ஒழுங்காக அடுக்கி வைக்கணும் அரேஞ்ச் பண்ணி, அப்போ தான் எடுக்கும் போது வசமாக இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி கசபசன்னு போட்டு வச்சா எப்படி எடுக்கும் போது நல்லா இருக்கும். காப்பர் ரெடியா? ரெடி தம்பி. இது இன்னும் ஏன் எரியுது? அது என்ன போனாலும் எழுந்திரிச்சிருக்கோம். ஓ, சூடானாலே. ஸோ ஓகே மக்களே, ஸோ இதான் நம்மளோட ரெப்போர்ட் டு ரிச் சீரிஸோட அடுத்த பாட்டு. ஸோ ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா வந்துட்டு 3 நாள் போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம 5 நாள் விளையாடுச்சு. 5 நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இது கிடச்சிருக்கு. அது பேர் என்ன? கோல்டு கிடச்சிது. கோல்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு கிடச்சிருக்கோம், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டு திரும்ப நம்ம அந்த இடத்துக்கு போய் நம்ம வந்துட்டு கோல்டு எடுக்கிறதுக்காக அடுத்த டைம் வந்துட்டு பிளான் பண்ணுவோம். ஓகே மக்களே, see you, bye bye. மறக்காமல் அந்த கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.